அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் வகுப்பு கணக்கு 3ஆம் பருவம் இயல் 3 இயற்கணிதம் பாடத்தலைப்பில் பயிற்சி 3.1 முதல் கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. கணக்கு எண் 1 கோடிட்ட இடங்களை நிரப்புக. இதிலேயே 4 கணக்குகள் இருக்குது. முதல் கணக்கு பாருங்கள், p மைனஸ் q ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னன்னு கேட்குறாங்க. இது ஒரு முற்றொருமை. அதாவது முற்றொருமை a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு படிச்சிருப்போம். இந்த கணக்கும் முதல் கணக்கும் இந்த முற்றொருமையின் வடிவத்தில் தான் இருக்குது. a என்ற இடத்துல p அப்படின்னும் b அப்படிங்கிற இடத்துல q அப்படின்னு இருக்குது. இப்போ a இருக்கிற இடத்துல எல்லாம் இந்த முற்றொருமையில் p அப்படின்னு போட்டுக்கணும், b இருக்கிற இடத்துல எல்லாம் q அப்படின்னு போட்டுக்கணும். இப்போ போடுங்க, p மைனஸ் q ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக p போட்டுக்கணும், p ஸ்கொயர் மைனஸ் 2 a இருக்கிற இடத்துல p போட்டுக்கணும், b இருக்கிற இடத்துல q போட்டுக்கணும், ப்ளஸ் q ஸ்கொயர். இப்போ நமக்கு கணக்கில் இந்த முற்றொருமையின் இடது புறத்தில் இருக்கிறது தான் கொடுத்துருக்காங்க. p மைனஸ் q ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எதுக்கு சமமாக இருக்கும்னா p ஸ்கொயர் மைனஸ் 2pq ப்ளஸ் q ஸ்கொயர். இதுதான் ஆன்சர். இரண்டாவது கணக்கு x ப்ளஸ் 5 மற்றும் x மைனஸ் 5 பெருக்கற்பலன் என்ன? இதுவும் ஒரு முற்றொருமை தான். அதாவது நான்காவது முற்றொருமை a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இதுவும் இந்த வடிவத்தில் தான் இருக்குது. எக்ஸ் ப்ளஸ் 5 எக்ஸ் மைனஸ் 5. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஏ இருக்கிற இடத்துல எக்ஸ் இருக்குது, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர். இந்த வடிவத்தில் கொடுத்துருக்காங்க, நம்ம இந்த வடிவத்துக்கு மாற்றிக்கணும். ஏ இருக்கிற இடத்துல எக்ஸ் இருக்குது, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பி இருக்கிற இடத்துல இந்த கணக்கில் 5 இருக்குது, பி ஸ்கொயர் அப்படின்னா 5 ஸ்கொயர். அவ்வளோதான். மூன்றாவது கணக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 4 காரணிகள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கணக்கானது இந்த வடிவத்தில் இருக்குது. இந்த முற்றொருமையின் வலதுபுறத்தில் இருக்கிற வடிவத்தில் இருக்குது. நம்ம இடதுபுறத்தில், அதாவது a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற வடிவத்துக்கு மாற்றணும். a இருக்கிற இடத்துல x இருக்குது, ஸோ எக்ஸ் மைனஸ் b இருக்கிற இடத்துல இந்த 4 2 ஸ்கொயர்னு எழுதலாம். அதாவது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 2 ப்ளஸ் 2 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். இப்போ ஏ இருக்கிற இடத்துல எக்ஸும் பி இருக்கிற இடத்துல 2 இருக்குது. அப்போ எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் பெருக்கற்பலனாக எழுதணும் இல்லையா? ஆகவே காரணிகள் எக்ஸ் மைனஸ் 2 மற்றும் எக்ஸ் மைனஸ் 2. ஏன்னா ஸ்கொயர் அப்படின்னா 2 முறை பெருக்கணும் அப்படின்னு அர்த்தம். முன்னாடி எடுத்துக்காட்டு கணக்குகளில் நிறைய பார்த்துருக்கோம். அந்த எடுத்துக்காட்டு கணக்குகள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டெப் எளிமையாக புரிஞ்சிடும். நான்காவது கணக்கு 24a b ஸ்கொயர் சி ஸ்கொயர் என்ற காரணியின் பெருக்கற்பலன். இந்த காரணியின் பெருக்கற்பலன், அதாவது 24 எப்படி பிரித்து எழுதலாம்? மிகச்சிறிய பகா எண்களால் வகுத்துக்கிட்டே போங்க. 2ஆல் வகுத்தோம்னா 12, மீண்டும் 2ஆல் வகுத்திங்கன்னா 6, 2ஆல் வகுத்திங்கன்னா 3. 24 எப்படி பிரித்து எழுதலாம்னா 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 3ன்னு எழுதலாம். ஏ அடுக்கு ஒரு முறை தான் இருக்குது, ஸோ ஒரே ஒரு ஏ தான். பி ஸ்கொயர் அடுக்கில் 2 இருக்குது, ஸோ பியை 2 முறை எடுத்து பெருக்கி எழுதிக்கணும். சி ஸ்கொயர் சியும் 2 முறை பெருக்கிக்கணும். அவ்வளோதான் ஆன்சர். பயிற்சி 3.1 இரண்டாவது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே ஐகார்ட் செக் பண்ணிக்கிங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.